இன்னைக்கு நாம பார்க்க போறது மனச உலுக்குற மாதிரியான ஒரு கதை, நம்மளோட நம்பிக்கையை ரொம்ப ஆழமா சோதிக்கிற ஒரு கதை. இது ஒரு புனித நூல்ல இருந்து எடுக்கப்பட்ட, நமக்கு நிறைய பாடங்களை சொல்லித் தர்ற ஒரு நிகழ்வு. நாம எங்கிருந்து இந்த கதையை பார்க்க போறோம்னா, சூரா அல் ஃபக்ராவோட 49ல இருந்து 58 வரையிலான வசனங்கள்ல இருந்து தான். இது வெறும் ஒரு சம்பவம் மட்டும் இல்லைங்க. மனுஷனோட நம்பிக்கை எப்படிப்பட்டது, அவனோட பலவீனம் என்ன, ஆனா அதுக்கு மேல இறைவனோட கருணை எவ்வளவு பெருசுன்னு காட்டுற ஒரு ஆழமான பார்வை இது. யோசிச்சு பாருங்களேன், கண்ணு முன்னாடியே ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. அத பார்த்த ஒரு கூட்டம் எப்படி அவ்ளோ சீக்கிரம் சந்தேகத்துல விழ முடியும்? இந்த ஒரு கேள்விதான் இந்த முழு கதையோட அச்சாணியே. சரி, வாங்க கதைக்குள்ள போலாம். கதையோட முதல் பாகம், எகிப்துல இஸ்ரவேல் மக்கள் பட்ட கஷ்டம். அப்பப்பா கொஞ்ச நஞ்சம் இல்ல. அந்த கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து அவங்க தப்பிச்ச அந்த ஒரு நிறைவரான சம்பவத்திலிருந்து தான் இந்த கதை தொடங்குது. அவங்களோட நிலையை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. வசனம் 49ல கடுமையான வேதனைன்னு ஒரு வார்த்தை வருது. சும்மா சொல்லல, ஆண் குழந்தைங்களெல்லாம் கொன்னுடுறாங்க, பெண்களை மட்டும் விட்டு வைக்கிறாங்க. இது வெறும் ஜுலும் மட்டும் இல்லைங்க. அந்த வசனம் சொல்ற மாதிரி இது அவங்களுக்கு இறைவன்கிட்ட இருந்து வந்த ஒரு பெரும் சோதனை. இனிமே வாழ்க்கையே இல்லைன்னு நினைக்கிற அந்த நேரத்துல யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு நடக்க போகுது. ஒரு நம்பவே முடியாத அற்புதம். அதுதான் அவங்களோட விடுதலையோட திறவுகோல். வசனம் 50ல என்ன நடக்குதுன்னா, கடவுள் அவங்களுக்காக கடலையே 2ஆ பொழுக்கிறாரு. ஒரு பாதுகாப்பான பாதை உருவாகுது. அவங்க அந்த பக்கம் போனதும் பின்னாடி துரத்தி வந்த ஃபிரௌனோட படை மொத்தமும் அவங்க கண்ணு முன்னாடியே கடல்ல முழுகி போகுது. இது வெறும் எஸ்கேப் மட்டும் கிடையாது, இது கண்ணு முன்னாடி நடந்த ஒரு நீதி. அப்படா, இவ்ளோ பெரிய வெற்றி, இனிமே எல்லாம் நல்லபடியா இருக்கும்னு நாம நினைப்போம் இல்லையா? ஆனா அங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. அந்த பெரிய மீட்புக்கு பின்னாடியே அதை விட ஒரு பெரிய சோதனை காத்துட்டு இருந்துச்சு. கடவுள் மோசைய ஒரு முக்கியமான சந்திப்புக்கு கூப்பிடுறாரு, ஒரு மலைக்கு. மொத்தம் 40 ராத்திரி அங்க இருக்கணும். ஆனா அவர் இல்லாத அந்த 40 நாள்ல தான் கீழே மக்கள் கிட்ட பிரச்சனையே ஆரம்பிக்குது. இதை நம்ப முடியுதா உங்களால? தங்களை காப்பாத்தின கடவுளையே மறந்துட்டு மோசே வர்றதுக்குள்ள ஒரு தங்க கன்றுக்குட்டியை செஞ்சு அதையே கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. வசனம் 51 இதை ஒரு அநியாயம்னு சொல்லுது. இதுல இருக்கிற முரண்பாட்டை பாருங்களேன். ஒரு பக்கம் மலை மேல மோசே அவங்களுக்காக வழிகாட்டுதலையும் வேதத்தையும் வாங்கிட்டு இருக்காரு. ஆனா அதே சமயம் இங்க கீழே இந்த ஜனங்களை ஒரு பொய்யான சாமிய செஞ்சிட்டு இருக்காங்க. என்ன ஒரு நிலைமை பாருங்க. மோசே திரும்பி வராரு. வந்து பார்த்தா தன் மக்கள் செஞ்ச காரியத்தை பார்த்து நொறுங்கியே போயிடுறாரு. அவங்க செஞ்ச தப்புக்கு விளைவுகளும் ரொம்ப கடுமையா இருந்துச்சு. அதுக்கான பரிகாரமும் ரொம்பவே கடினமா இருந்துச்சு. வசனம் 54ல ஒரு அதிர்ச்சியான கட்டளை வருது. உண்மையான பாவ மன்னிப்பு வேணும்னா அந்த தப்ப செஞ்சவங்க தங்களையே மாய்த்து கொள்ளணும்னு மோசே சொல்றாரு. அந்த பாவம் எவ்வளோ பெரியது, அதிலிருந்து வெளியே வர்றது எவ்வளோ முக்கியம்னு இது காட்டுது. ஆனா பாருங்க, அந்த கட்டளை கடுமையா இருந்தாலும் அவங்க உண்மையாவே மனசு திருந்தினதுக்கு அப்புறம் கடவுளோட கருணை வெளிப்படுது. அவங்கள மன்னிச்சிடுறாரு. ஏன்னா அவர் பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்பவர், கருணையாளர். சரி, இவ்வளோ நடந்துருச்சு, மன்னிப்பும் கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறமாவது பாடம் கத்துக்கிட்டாங்களா? இல்ல, மறுபடியும் அவங்களோட நம்பிக்கை சோதனைக்குள்ளாச்சு. அது அவங்கள இன்னொரு பெரிய தப்பு செய்ய வச்சது. அவங்க அடுத்து வச்ச கோரிக்கை இருக்கே, அதுதான் இன்னும் பெரிய ஆச்சரியம். வசனம் 55ல அவங்க மோசேகிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நாங்க கடவுளை நேர்ல பாக்குற வரைக்கும் உங்களை நம்பவே மாட்டோம்னு சொல்றாங்க. இவ்வளவு அற்புதத்தை பார்த்தும் நம்பாத அவங்களோட பலவீனமான நம்பிக்கை இதுல நல்லாவே தெரியுது. அந்த தேவையில்லாத கேள்விக்கு பதிலும் உடனடியா ரொம்ப கடுமையா கிடைச்சது. அவங்க பார்த்துட்டு இருக்கும்போதே ஒரு பெரிய இடி அவங்கள தாக்குச்சு. ஆனா கதை இதோட முடியல. அந்த தண்டனைக்கு அப்புறம் வசனம் 56ல ஒரு ஆச்சரியம் நடக்குது. அவங்க எல்லாரையும் மறுபடியும் உயிர்ப்பிக்கிறதா சொல்லப்படுது. பாத் நாக்கும் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே நாம உங்களை உயிர்ப்பித்தோங்கிறது தான். எதுக்கு இப்படி ஒரு சான்ஸ்? அவங்க நன்றியுள்ளவங்களா மாறுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில தான். சரி, இப்போ நாம கதையோட கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். இவ்ளோ தப்பு, இவ்ளோ நம்பிக்கை துரோகம், இதுக்கெல்லாம் அப்புறம் கடவுள் அவங்கள கைவிட்டாரா? இல்லவே இல்ல. அந்த பாலைவனத்துல கூட அவங்கள எப்படி பார்த்துக்கிட்டாருன்னு பாருங்க. வசனம் 57ல 3 விஷயங்களை சொல்றாங்க. முதல்ல, பாலைவன வெயிலிருந்து காப்பாத்த மேகங்கள் நிழல் கொடுத்துச்சு. 2வது, பசிக்கு மண்ணும் சல்வான்னு விசேஷமான சாப்பாடு வானத்திலிருந்து வந்துச்சு. இந்த எல்லா சம்பவங்களையும் சொல்லி முடிச்சிட்டு அந்த பகுதி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது. அவங்க நமக்கு எந்த அநியாயமும் செய்யல, ஆனா அவங்களுக்கு அவங்களே அநியாயம் செஞ்சுக்கிட்டாங்கன்னு. அதாவது அவங்க செஞ்ச தப்பால அவங்களுக்கு தான் நஷ்டம். சரி, இந்த கதையை நம்ம முடிக்கும்போதே உங்ககிட்ட ஒரு கேள்வி. இவ்வளவு அற்புதங்கள், இவ்வளவு தெய்வீக தலையீடுகள்லாம் நடந்தோம், கடைசியில அந்த பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? இந்த கதை நம்மளோட சொந்த தேர்வுகள் பத்தியும் நம்மளோட பொறுப்புணர்வை பத்தியும் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.